இந்த ஆட்சியை பொறுத்தளவில் எல்லோருக்கும் எல்லாம் என்று ஆட்சி செய்பவர் நம்முடைய முதல்வர் அவர்கள். எந்த மதத்தினரையும் இழிவுபடுத்துவதை, ஒரு மதத்தினர் பிற மதத்தினரை இழிவுபடுத்துவதை நிச்சயமாக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அனுமதிக்க மாட்டார்கள். நேற்றைக்கு புகார் கொடுத்ததாக இன்றைக்கு கூட நான் பத்திரிகை வாயிலாக அறிந்திருக்கின்றேன். நிச்சயம் சட்ட வல்லுநரோடு கலந்து ஆலோசித்து தவறு இருப்பின் உறுதியான நடவடிக்கை இந்த ஆட்சி எடுக்கும். மதத்தால் இனத்தால் மக்களை பிளவுபடுத்துகின்ற சக்திகள் இந்த ஆட்சியில் தலை தூக்க முடியாது என்பதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உறுதியாக இருக்கின்றார்கள். இங்கே ஓம் ஸ்ரீ தர்மசாஸ்தா பக்த சேவா அறக்கட்டளை சார்பில் எனக்கு ஒரு கோரிக்கை வைத்திருக்காங்க. எனக்கும் அந்த மனத்தாங்கல் இருந்தது. நமது எல்லோரும் இன்று கார்த்திகை மாதம் ஐயப்ப பக்தர்கள் நாடு முழுவதும் மட்டுமல்ல உலகம் முழுவதும் அந்த ஐயப்பனை தரிசித்துக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் இசைவாணி என்பவர்கள் ஐயப்பனை மிகவும் மோசமாக கருத்துக்களை கொண்டு பாடி அதை பதிவு செய்திருக்கிறார்கள். அவர்கள் மீது உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏனென்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த மட்டில் அவர்களுக்கு எதிராக ஒரு கருத்து பதிவு செய்தால் அதை உடனே அவர்கள் கைது செய்வதும், ஆன்மீகத்திற்கு குறிப்பாக இந்து மதத்திற்கு எதிராக கருத்து தெரிவித்தால் அதை கொண்டாடுவதுமாக இருக்கிறார்கள். இது கண்டிக்கத்தக்கது. உடனே அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இது அனைவரின் மனதையும் புண்படுத்துவதாக இருக்கிறது. அதே மாதிரி எங்களது ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் ஹெச் ராஜா மீது சென்னை விமான நிலைய பிரிவு காவல்துறையினர் 4 வழக்குகளில் பதிவு செய்திருக்கிறார்கள். யார் மீது வழக்கு போட வேண்டுமோ அவர்கள் மீது வழக்கு போடவில்லை. இந்த ஜவஹருல்லா போன்றவர்கள் காஷ்மீர் பிரிவினைவாதிகளை மண்ணின் உரிமைக்காரர்கள் என்று முன்னிறுத்தி அவர்களுக்கு ஆதரவாக அமரன் படத்திற்கு எதிராக ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தும் பொழுது அதை கண்டித்த அண்ணன் ஹெச் ராஜா மீது அவர்களுக்கு யார் மீது குற்றம் இருக்கிறதோ அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யாமல், பிரிவினைவாதத்தை பற்றி பேசியவர்கள் மீது பதிவு செய்யாமல், பிரிவினைவாதத்தை எதிர்த்த அண்ணன் ஹெச் ராஜா மீது வழக்கு பதிவு செய்திருப்பது இது பாராபட்சமான நடவடிக்கை, பழிவாங்கும் நடவடிக்கை. இதை பாரதிய ஜனதா கட்சி ஒருபோதும் ஒத்துக்கொள்ளாது. எனது வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக முதலமைச்சர் உடனே இதற்கு தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். கருத்து சுதந்திரம் என்று சொல்கிறீர்கள், ஆனால் கருத்தை சொல்வதற்கு இங்கே சுதந்திரம் தமிழகத்தில் இல்லை என்பதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன்.